ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டு தேவைக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா ஒரு ஃபில்டர் காஃபி மேக்கர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹199 நான் வாங்கும்போது. ₹199 இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வர்த்துன்னு சொல்லலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டர்டியாகவும் இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 mlன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக அது வந்து இந்த ஃபில்டர் காஃபி வந்து யூஸ் ஆகும் மேக்கர் வந்து. நான் இதுவரை ஃபில்டர் காஃபி வந்து வீட்டில் செஞ்சதே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக அடிக்டாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, கீழே நம்ம டிகாஷன் எடுக்கிற அந்த ஜாருக்கு வந்து ஹோல்டர் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஹாட்டாக இருந்தால் துணி பிடிச்சி வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பாட் ட்ரெய்னர். இது வந்து நான் வாங்கும்போதே ரொம்ப டவுட்டாக தான் வாங்கினேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு. நீங்கள் சாப்பாடு வடித்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல் தான். இதோட ரேட் வந்து நான் வாங்கும்போது ₹290. சப்போஸ் தனியாக கிச்சனில் எல்லா வேலையுமே பார்க்குறீங்கன்னா மார்னிங் ஹரிபரியில் லஞ்ச் பேக் பண்ணும்போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ₹290. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ ஸ்ட்ரெயினர் தான் வாங்கியிருக்கேன். இன்ஃப்யூசர்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டிஸாக க்யூட்டாகவும் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹150. இது காஃபி போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சக்கரை பொங்கல்லாம் செய்யும்போது இந்த ஏலக்காய் வாயில் படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம பொடி பண்ணி அதில் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு லேட்டராக எடுத்துக்கலாம். குவாலிட்டி வைஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 36 கிரிட் எக் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது ₹160. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாண்டிங்கில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பிளேட்டும் சேர்த்து 3 பேஸ்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம முட்டையெல்லாம் வாங்கி பல்காக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஈஸியாக வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க போகும்போதுமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதோட லாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாகவே இருக்குது. ஸோ அதுவும் ஒரு சைடு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மேலே பாக்ஸ் வைக்கிறதுனால ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுனால அது மேலே தான் ஊக்கு வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த 4 ராட் பேங்கிள் செட் ஆர்கனைசர் தான். ஸோ இது வாங்கும்போதே பார்த்திங்கன்னா நான் லேட்டாக அன்பாக்ஸ் பண்ணதுனால அது கவனிக்கல. ஸோ இதோட ஒரு சைடு வந்து லாக்கர் வந்து உடஞ்சிருந்தது. அன்பாக்சிங்க்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ இதோட ரேட் வந்து நான் வாங்கும்போது ₹171. இதில் வந்து 4 ராட் வந்து கொடுத்துருக்காங்க. ராட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் சப்போஸ் நம்ம ஹெவியான பேங்கிள்ஸ் ஏதாவது வச்சா வந்து தாங்குமான்னு தெரியல. பாக்ஸோட குவாலிட்டி வைஸ் பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ராட் தான் வந்து மைனஸாக இருக்குது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஹெவி பேங்கிள்ஸ் வைக்க முடியாது. மற்றபடி வந்து குவாலிட்டி வைஸ் பாக்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து எங்கிட்ட இருக்கிற கண்ணாடி பேங்கிள்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பர்னர் சேவர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் பர்னருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஜன்னல் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து எப்போவுமே அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அது க்ளோஸ் பண்ணவும் முடியாது ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஸோ இது ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு வந்து வச்சுருந்தேன். மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்கிறதுனால வாங்குறதுக்கு யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ₹324 வாங்கும்போது. குவாலிட்டி வைஸ் ஸ்டீல் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேயும் வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிடுச்சு. சப்போஸ் கிச்சனில் ஃபேன்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ நமக்கு வந்து சஃபகேட்டிங்காக ஹியூமிடாக இருக்கும் போது யூஸ் பண்ணோன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து கேஸும் வந்து நல்லா மிச்சமாகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி வைப்ரேஷன் வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து 2 வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் வந்து துரு பிடிச்சதுனால ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணலான்னு இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து நான் வாங்கும்போது ₹85. இது பார்த்திங்கன்னா ஹைட் வெயிட்லாம் பார்த்திங்கன்னா 30 mm இன் ஹைட், 80 mm இன் வெயிட்னு வந்து அவுட்டர் டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து 6.5 வந்து வாஷிங் மிஷின் வந்து கேஜி இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப், அதுக்கப்புறம் வந்து ப்ரூம் ஹோல்டர் தான். இதில் பார்த்திங்கன்னா 5 ஹோல்டரும் 6 ஹூக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் நான் வாங்கும்போது ₹326. இது ஒன்று மைனஸ் என்னென்னா நமக்கு ரெண்டல் ஹவுஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ஆணி அடிக்கணும். வாலில் வந்து ட்ரில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆணியை வந்து அடித்து இது வந்து நம்ம
ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லலாம். சின்ன வீடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஹூக்ஸில் நம்ம வந்து டவல்ஸோ இல்லை கிச்சன் க்ளீனிங் டவல்ஸோ ப்ரஷஸோ அது எல்லாமே கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட நம்ம ட்ரெஸ்ஸிங் ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் அடிக்கிறது மட்டும்தான். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சோஃபா வுடன் சோஃபா கவர் ஹோல்டர் தான். நம்ம நிறைய பெட்ஷீட்லாம் போட்டு வைப்போம். பெட் ஸ்ப்ரெட்டு இல்லை சோஃபா கவர் போட்டு வச்சாலுமே இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குதிச்சு எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா 6 செட், அதாவது பெரிய சோஃபாவுக்கு வந்து 6 பீசஸ் வந்து 825 ருபீஸ்க்கும், 2 குட்டி சோஃபாவுக்கு 2 செட் வந்து பார்த்திங்கன்னா 339 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது துணி பார்த்திங்கன்னா. இது போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சோஃபாவோட லுக்கே வந்து வைப்ரண்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே இதுதான் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு நினைப்பேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.